ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கா வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? எப்படி தாயா நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ஆன நம்ம மானத்தை சல்லி சல்லியான்னு நொறுக்கிட்டாங்கயா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க. இன்னைக்கு நடந்த அயர்லாந்து vs இந்தியாவுக்கான ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல முதலையா அயர்லாந்து இந்தியாவை T20ல ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அயர்லாந்து நல்லா விளையாண்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க விக்கெட் 20 ரன்ல விழுந்திருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல இன்டென்ட்டோட ஆடின மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அவங்க விக்கெட் மடமடன்னு விழுந்தாலும் அவங்க கேப்டன் டக்கர் நல்லாவே விளையாண்டிருந்தாரு. ஒரு 50 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் கூட பார்ட்னர்ஷிப்புக்கு சேர்ந்த டெலனியும் நல்லாவே விளையாண்டாரு. அவர் ஒரு 49 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் காரணமா தான் அந்த டீம் 182 ரன் அடிக்கிறதுக்கான காரணம். அவங்க 2 பேர் நல்லாவே நின்று விளையாண்டாங்க அவங்க டீமுக்காக. இந்தியாவுக்கு பவுலிங் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம காம்பீர் மாமாவோட செல்ல பிள்ளையான ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டை கழட்டி இருந்தாரு. அவர் கொஞ்சம் நல்லா டீசென்டாவே நல்லா ஓவர் போட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஹர்ஷிப் சிங்கும் அக்ஷார் பட்டேலும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஓரளவுக்கு பவுலிங் நம்ம கிட்ட நார்மலா தான் இருந்தது. சரி, இந்த 182 ரன் ஈஸியா இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்க தான் நான் நினைச்சேன். ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியாவுக்கு ஒரு ஆள் தான் நல்லா விளையாண்டாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம அபிஷேக் சர்மா மட்டும்தான். 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, மடமடன்னு அவ்வளவு என்ன அவசரம் தெரியல, வேகமா அவுட் ஆயிட்டு வீட்டுக்கு போறாங்க. என்ன அவசரம் தான் எனக்கும் புரியல அவங்களுக்கு. இந்தியாவுக்கு அதிகமான ரன்னே அபிஷேக் சர்மா அடிச்ச அந்த 50 ரன் மட்டும்தான். அதுக்கப்புறம் சிவம் துபே ஒரு 25 ரன் அடிச்சாரு. அதை தவிர யாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கல. திலக் வர்மா ஒரு 19 ரன் அடிச்சாரு. அக்ஷார் பட்டேல் ஒரு 15 ரன் அடிச்சாரு. மத்த எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாங்க. வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற முத இன்டர்நேஷனல் T20 மேட்ச் இது. இதுல இவ்வளவு மோசமா தோப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுலயும் நம்மளோட பேட்டிங் லைனப் செம்ம சொதப்புல இந்த தடவை. சரி, இவங்களோட வெறும் 2 மேட்ச் தான். அடுத்து இங்கிலாந்தோட போறாங்க. அங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க போய் சொதப்பாம இருந்தாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். சரி, பொறுத்து இருந்து பாப்போம் என்னதான் செய்ய காத்திருக்காங்கன்றது. அப்படியே அந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் கொஞ்சம் தட்டி விடலாம்ல.